தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபர்தீலுக்கு எதிராக முன்னாள் ஆசிரியர் ஒருவர் பேஸ்புக்கில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவேற்றியிருப்பது வைரலாகியுள்ளது. இஸ்லாம், இந்து மதங்கள் இழிவுபடுத்தப்பட்ட அண்மைய சம்பவங்களில் விதிக்கப்பட்ட அபராத தொகையை ஒப்பீடு செய்து ஃபாமியை அவ்வாசிரியர் கடுமையாக விமர்சித்தார். ஃபாமியும் மடானி அரசாங்கமும் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் மதிக்கவில்லை, மாறாக சிறுமைப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அந்த ஆசிரியரின் பதிவையும் அவரின் ஒப்பீடியும் இஸ்லாமிய ஆய்வியல் விரிவுரையாளரான டாக்டர் அபு ஆஃபீஸ் சாலேஹுடீன் சாடியுள்ளார். நிதர்சனம் புரியாமல் தவறான ஒப்பீட்டை செய்துள்ளதோடு ஃபாமி மீதும் அரசாங்கத்தின் மீதும் அந்த ஆசிரியர் அவதூறாக பேசியுள்ளார். இது நிந்தனைக்குரியது என டாக்டர் அபு ஆஃபீஸ் சுட்டிக்காட்டினார். இந்துக்களின் வேல்வேல் வீடியோ சர்ச்சையில் ஏரா FM வானொலிக்கு மட்டும் 2,50,000 ரிங்கெட் அபராதம். ஆனால் அல்லாஹ் வாசகம் பொறிக்கப்பட்ட காலோரியின் மூலம் இஸ்லாத்தை அவமதித்த KK மார்ட் நிறுவனத்துக்கு வெறும் 60,000 ரிங்கெட் அபராதமா என்பதே அவரின் வாதம். ஆனால் KK மார்ட் விஷயத்தில் அபராதம் விதித்தது நீதிமன்றம். அதற்கு ஃபாமியும் அரசாங்கமும் எப்படி பொறுப்பாக முடியும் என டாக்டர் அபு ஆஃபீஸ் கேள்வி எழுப்பினார். அதே சமயம் இஸ்லாத்தை அவமதித்த சம்பவத்தில் நகைச்சுவையாளர் அரின் இஸ்கண்டார் மற்றும் செச்சிலியா யப்சோங் இருவருக்கும் தலா 10,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. அது 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்ட திருத்தத்திற்கு முந்தையதாகும். ஆகவே நியாயமற்ற ஒப்பீட்டின் மூலம், அதுவும் புனித ரமலான் மாதத்தில் இப்படி அவதூறுகளை அள்ளி வீசுவது நல்லதல்ல என அந்த ஆசிரியருக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன் என டாக்டர் அபு ஆஃபீஸ் கூறினார்.